அப்படின்னா நம்மக்கிட்ட 10 ஹெச்பியிலேருந்து 120 ஹெச்பி வரைக்கும் மாடல் இருக்குங்க. அதாவது 2 மாடல் சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டேஜ் ப்ளோயர் டைப் பல்வரைசர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப் பல்வரைசர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டேஜ் ப்ளோயர் டைப் பல்வரைசர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹெச்பி, 15 ஹெச்பி, 20 ஹெச்பி 3 மாடல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 300 கிலோ வரைக்கும் போதும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பல தானியங்கள் இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து மாட்டுக்கு கலந்து அரைச்சி கொடுக்கணும், இல்லை தனியாக மாட்டு தீவனம் மட்டும் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லிமிட்டடாக ஒரு நாளைக்கு ஒரு 200 கிலோ, 300 கிலோ, ஒரு 500 கிலோக்குள்ளே தான் என்னோட ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா கருக்கா இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 மூட்டை, 500 மூட்டை, அதாவது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டன் வேணும், 1 டன் வேணும், 2 டன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் மில் வந்து போவாங்க. ஹேமர் மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஹேமர் மில் செட்டப்புங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 8க்கு 17 அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் 10 ஹெச்பியிலேருந்து அப் டு 120 ஹெச்பி 120 ஹெச்பி வரைக்கும் நம்மகிட்ட மாடல் இருக்குங்க. 10 to 15 ஹெச்பிக்கு ஒரு மாடல் இருக்குது, 20 to 30 ஹெச்பிக்கு ஒரு மாடல் இருக்குது, 30 to 40க்கு ஒரு மாடல் இருக்குது, 40 to 60க்கு ஒரு மாடல் இருக்குது, 75 ஹெச்பிக்கு மாடல் இருக்குங்க, 75 to 100க்கு ஒரு மாடல் இருக்குது, 100 to 120க்கு ஒரு மாடல் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 to 30 ஹெச்பி போடுற மாடலு. அதே இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 40 to 60 ஹெச்பி போடுற மாடலுங்க. அதாவது மாடல் நிறைய சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், என்ன எதுக்காக இந்த அளவுக்கு? அதாவது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு 200 கிலோ தான் அரைப்பார். அவர் வந்துட்டு பெரிய மாடல் போட வேண்டியதில்லை. அவரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன மாடல் போட்டால் போதுமானது. மணிக்கு ஒரு 100 கிலோ அரைக்கிற மாதிரி, இல்லை மணிக்கு ஒரு 200 கிலோ அரைக்கிற மாதிரி போட்டால் போதுமானது. ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டன் இருக்கலாம், 3 டன் இருக்கலாம், 5 டன் இருக்கலாம். அதாவது கஸ்டமரோட தேவைக்கேற்ப நம்மகிட்ட மிஷின் வந்து இருக்குங்க. ஒருத்தரோட உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மூட்டை வெளியில் போகணும், இல்லை 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ மூட்டை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை தகுந்த மாதிரி மிஷின் வந்து நாங்களே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு சிலர் மெட்டீரியலை பேஸ் பண்ணி வந்து நம்ம மிஷின்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ரா மெட்டீரியல் அரைக்கணும், இவ்வளோ கிலோ அரைக்கணும், ஒரு நாளைக்கு அரைக்கணும், இல்லை ஒரு ஷிஃப்ட்டுக்கு எனக்கு வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிஷின் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம ஃபீட் பண்ணி அரைக்கிற மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டடாக, அதாவது நான் மெட்டீரியல் கொட்டி மட்டும் விட்டால் போதும், அதுவே எடுத்துகிட்டு போயிட்டு